வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூஷன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு கேங்ஸ்டருக்கு மெமரி இஷ்யூ இருக்குது, அதனால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் போகக்கூடிய ஒரு கதை. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டில் ஒரு திறமையான பாக்ஸராக இருந்திருப்பாரு, பட் ப்ரெசென்ட்டில் ஒரு கேங்ஸ்டராக மாறியிருப்பார். அதுவும் ராப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாஸு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஒரு முக்கியமான பொசிஷன்லன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும், அதாவது தன்னோட நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருவார். கொஞ்ச நாளில் மொத்தத்தையும் மறந்துடுவார், மற்றவங்களோட சப்போர்ட்டோட தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த கொஞ்ச நாளில் தன்னோட லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு, தன்னோட மகள் பேரன் இவங்களோடலாம் எப்படி கனெக்ட் ஆகிறாரு, அண்ட் இவருக்கு அப்போ கிடைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது எப்படி போகுது, அந்த கேங்ஸ்டர் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ரஜினி படத்தில் வரக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி இந்த மெமரி இஷ்யூ கண்டிஷன் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதில் முக்கியமாக தன்னோட பையன் இறந்து போனதே மறந்துருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இப்படி ஒரு கண்டிஷனோட இந்த கேங்ஸ்டர் தொழிலை எப்படி பார்க்க போறாரு, இதில் என்னென்ன பிரச்சனைகளில் மாட்ட போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவர் தன்னோட பேரனோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம், அந்த சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஆல்சோ இவருக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி ஒருத்தங்க கிடைப்பாங்க, அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஏற்படுது அப்படின்ற அந்த போர்ஷனையும் நல்லாவே எடுத்திருப்பாங்க. டியூரேஷன் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த கேங்ஸ்டர் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெரிய லெவலில் இன்டென்ஸாக காட்டல அப்படின்னே சொல்லலாம். இதனால் என்ன நடக்க போதோ அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப சாதாரணமாக நகர்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதும் ஒரு மாதிரி சப்புன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 1-2 அடல் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.